ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யுவாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? ராமநாதபுரத்தில் இருக்க அரியமான் பீச்சுக்கு தான் போகிறோம். நாங்கள் பீச் போன அன்னைக்கு ஒரு கட்சி கூட்டம் போல் ரோடு எல்லாம் ஒரே கட்சி கொடியாக இருந்துச்சு. என்னடா கட்சி கொடியாக இருக்கே அப்படின்னு பக்கத்தில் கேட்கும் போது ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மஹால் இருக்குது, கிங் பேலஸ்னு சொல்லிட்டு, அந்த மஹாலில் தான் கட்சி கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஐயோ போச்சு, இன்னைக்கு டிராஃபிக் ஆக போகுது, ரோடு பிளாக் ஆக போகுதுன்னு நினச்சோம். அப்புறம் தான் சொல்லிட்டாங்க, இல்லை மாநாடு காலையிலேயே முடிஞ்சிருச்சு, இப்போ எதுவும் இல்லை, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, ஸோ நீங்கள் பயப்படாமல் போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்களும் அங்கே ஒரு விசிட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு காசு கொடு, நீ தானே ஊர் சுற்றணும்னு ஆசைப்பட்ட, குடு அப்படின்ட்டாரு. ஐயோ நம்ம தான் வெளியில் வந்தால் 10 ரூபா கூட எடுத்துகிட்டு வர மாட்டோம், நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலைங்க அப்படின்னே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெட்ரோல் போட்டுட்டாரு. ராம்நாடை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா குயவன்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். அங்கே முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பிரபலமான கோவில். பங்குனி உத்திரம் அப்போ இங்கே திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா முருகன் கோயிலுமே பங்குனி உத்திரம் அப்போ செம்மையாக இருக்கும். இங்கே காவடி, பால்குடம், அமைதியாக இருக்க இந்த ஊர் பங்குனி உத்திரப்போ ரொம்ப சூப்பராக மாறிடும். ஐயோ சிட்டிக்குள்ளேயே பெட்ரோல் ஃபில் பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அவுட்டர்லேயும் நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. நீங்கள் ராம்நாத் டு ராமேஸ்வரம் போகிற வழியில் நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கில் வேணாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே நியரஸ்ட்லேயே இருக்குது. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ பீச் கிட்ட ரீச் ஆக போகிறோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம். யாருக்கெல்லாம் பைக் ரைட் ரொம்ப பிடிக்கும்? நான் ஒரு பைக் ரைட் பைத்தியம். போகிற வழி ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிகிட்டே போகணும், செம்ம ஜாலியாக. ஃபுல்லாக என்ட்ரி ஆகுறப்போ நம்ம போகிற வெஹிக்கிளுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு வழியாக ஃபைனலி நம்ம பீச்சை ரீச் பண்ணிட்டோம். பார்க்கிங் தான் இடம் தேடிட்டே இருந்தோம், எங்கேயுமே பார்க்கிங் இடம் கிடைக்கல. எங்களுக்கு ரைட் சைடில் சவுக்கு மரமாக செம்மையாக இருந்துச்சு, அங்கே பார்க்கிங் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே இங்கேயே பார்க் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டோம். பாருங்களேன், இதான் அந்த பிளேஸ். நல்ல கொடைக்கானல் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா. இந்த பக்கம் ஹில் ஸ்டேஷன், இந்த பக்கம் கடல், செம்மையாக இருக்குல்ல. ஹஸ்பண்ட் பணியாரம் சாப்பிட்றியா அப்படின்னாரு. நம்ம சாப்பாடுனா வேணாம் நான் சொல்லுவோம், யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். தான் அந்த பாட்டி சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே இவங்ககிட்டே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்கக்கிட்ட பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டோம். அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா கல்லில் மீனை வச்சு ரோஸ்ட் பண்ணி அந்த ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சுங்க. பணியாரமாக மீன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு குழப்பம். நான் எனக்கு மீன் தான் வேணும் அப்படின்னு பேசாமல் பணியாரத்தை வாங்கிட்டு நடைய கட்டு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணியாரத்தை வாங்கிட்டு சோகமாக கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு வச்சது இந்த பணியாரம் தான். என்ன பண்ணுறது, இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டோன்னா அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. அதனால இதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. செம்ம பிளேஸும் ரொம்ப எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இதுக்குள்ளையா மூஞ்சியை பாரு. சேஃபான இடமாங்க, சேஃபான இடம். போட்லெல்லாம் போய் போட்டெல்லாம் கவுந்துருக்கான். பல உயிர் பலி வாங்கியிருக்கான் சண்டா. நம்ம இருக்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். இந்த குடில் மாதிரி இருக்கிறதுலாம் அழகா இருக்குல்ல, ஒரு தீவு போல. ஒரு தீவு போல காட்சி இருக்கு. நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம், இவ்வளோ அலைலாம் வந்ததே கிடையாது. இன்னைக்கு தான் நான் இந்த பீச்சில் வந்து நான் அலை வந்து பார்க்குறேன். இந்த பீச்சில் எப்பயுமே அலை வராது, இன்னைக்கு தான் அலையே வருது. நல்லா ஜாலியாக விளையாடுறது. அலை பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ அலைலாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. இதில் இங்கே என்ன பண்ணுற? இது அடி வாங்குவ ஃபுல்லு. இங்கேருந்து மண்ணை ரோண்டி எடுத்தாங்க. மண்ணு சாப்பிட வந்த அக்கறாது. செம்ம பிளேஸ். அலை வர்றதுனால பயந்து கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபன் பண்ணுறோம் தானே. ஓகே சொல்லு. ஓகே இங்கே கையை ஃபுல்லாக மண்ணு. வாங்க தண்ணியில் போய் விளையாடலாவா? தண்ணியில் போய் விளையாடலாமா? நிமித்துக்குள்ள தண்ணியில் போய் விளையாடலாமா? விளையாடலாமா?
இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே தண்ணிக்குள்ளே இறங்குனா செம்ம ஆட்டங்க. உள்ளே இருந்துட்டு வரவே மாட்றான். என்னையும் இழுத்து போட்டு அவனை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இப்படி புரள்றான் அப்படி புரள்றான். அலை வேற வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு வேற பயமாக இருந்துச்சு. சரி போதும் வாடானா எந்திரிச்சு வரவே மாட்டேன்ட்டான். மல்லு கட்டி இழுத்து தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதில் குளிச்சாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. இங்கே ஒருத்தருக்கு இப்படி நடுக்குது கிட்டு 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 செம்ம ஆட்டம். கொஞ்சம் செம்ம ஆட்டம் போட்டாரு. அங்கே பாரு இப்போ நடுக்குது. அவ்வளோ நேரம் ஆட்டம் போடும்போது தெரியும் குளிருது. சரி ஓகே, நான் போய் தொடச்சு. ஸ்கூல்லேருந்துலாம் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு ரைம்ஸ் பாடிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே சேர்த்து அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்துட்டாச்சு. நல்ல தண்ணியில் ஆட்டம் போட்டு குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். சரி ஓகே, அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்ருவோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். சரி ஓகே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு டூரிஸ்ட் கேங் வந்திருந்தாங்க. வந்தவங்க ஃபுல்லாக செம்மையாக ஒரு கயிறு இழுக்கிற கேம் விளையாண்டாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன், யாரடா வின் பண்ணுவான்னு. கடைசியில் அவங்களும் வின் பண்ணிட்டாங்க. நம்மளும் டாட்டா பாய் சொல்லி கிளம்பியாச்சு.